அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலிடிட்டி டெஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிசர்ச் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த வேலிடிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஎஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேரில் ரன் பண்ண முடியாது. எஸ்பிஎஸ்எஸ் அமோஸில் ரன் பண்ணலாம். எஸ்பிஎஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேரில் ரன் பண்ணணும். பட் அதில் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேனுவல் கால்குலேஷனுக்கு மட்டும்தான் நம்ம அதை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அது பெருசாக வந்து இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால நம்ம வந்து ஸ்மார்ட் பிஎல்எஸ் இல்லை எஸ்பிஎஸ்எஸ் அமோஸ் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்எஸ் பிஎல்எஸ் சாஃப்ட்வேர், அதாவது பார்ஷியல் லீஸ்ட் ஸ்கொயர் அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இட் இஸ் ஏ சப் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. அப்போ கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெதர் டூ மெஷர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் தட் ஷுட் பி தியரிட்டிக்கலி ரிலேட்டட். அதாவது ரெண்டு விதமான மெஷர்மெண்ட் இருக்கும், அது ரெண்டுமே வந்து தொடர்பு இருக்குதான் சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட் ப்ரூவ்ஸ் தட் யுவர் சர்வே ஐட்டம்ஸ் ஆர் அக்யூரேட்லி கன்வர்ஜிங் ஆன் தி சேம் சிங்கிள் ஐடியா. அதாவது எல்லாமே ஒரே ஒரு தீமு கீழே வருதா அப்படி சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் பிஎல்எஸ்ல எல்லா வேலிடிட்டியுமே ஒரே தடவை நம்ம ரன் பண்ணாலே வந்துடும். அதனால இதோட த்ரெஷோல்டு லிமிட் இதெல்லாம் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இதில் ஸ்மார்ட் பிஎல்எஸ்ல நம்ம யூஸ்வலாக எந்த அல்காரிதம் நம்ம கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசல்ட் வந்து காம்போ பேக்கில் தான் வரும். அதில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்வர்ஜென்ட் வேலிடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.50 வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள். காம்போசிட் ரிலையபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்சி வந்து கிரேட்டர் தென் 0.70 அக்செப்டபிள். அதே தான் வந்து ஆர்ஹெச்ஓ ஏக்கும். அவுட்டர் லோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.70 ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் கேட்டகரிஸில் வருது. இதோடைய கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் அதோட கைட்லைன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ கோ டு த அவுட்டர் லோடிங் டேபிள் நம்மளுக்கு வரக்கூடிய ரிசல்ட் இப்போ நம்ம ரன் பண்ணுவோம், அதில் வரும் ரிசல்ட்டு அதில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். லுக் ஐட்டம் லோயர் லோடிங்ஸ் இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.35 0.48 அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னா எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த த்ரெஷோல்டு லிமிட்டுக்கு கம்மியாக இருக்கோ 0.50க்கு கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரே அடியாக டெலிட் பண்ணக்கூடாது, ஒன் பை ஒன்னாக டெலிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரீரன் பண்ணுவோம். யூஸ்வலி ரிமூவிங் ஒன் வீக் ஐட்டம்ஸ் எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் வந்து பூஸ்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோடைய மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஷூரிங் தட் யுவர் மெஷர்மெண்ட் ஆஃப் பிராண்ட் லாயல்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிராண்ட் லாயல்ட்டின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிஃபரெண்ட் ஃப்ரம் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் ஃபேர்னஸ். ப்ரைஸ் ஃபேர்னஸ் அப்படின்றது இன்னொரு வேரியபிள். ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறது. ஈவன் இஃப் தே ஆர் ரிலேட்டட் தே மஸ்ட் பி டிஸ்டிங்க்ட் கன்ஸ்ட்ரக்ட். அப்போ ஈவன் அதுக்கு ரெண்டுத்துக்குமே அது தொடர்பு இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வந்து டிஸ்சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், அதாவது டிஃபரன்ஸ் வந்து இருக்கணும்னு அர்த்தம். இதுவுமே ஒரு தடவை ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரிசல்ட்டும் ஒரே நேரத்தில் வந்துடும். அதனால ஒரு தடவை ரன் பண்ணியே இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் முக்கியமாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா HTMT, அதாவது ஹெட்ரோட்ரேட் மோனோட்ரேட் ரேஷியோ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதோடைய ரிசல்ட் த்ரெஷோல்டு லிமிட்டும் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெஸ் தென் 0.85 வந்து எக்ஸலன்ட் கேட்டகரி, 85லேருந்து 90 வரைக்கும் சம்வாட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது ஃபோர்னல் லேக்கர் கிரைட்டீரியா, இதுக்கு தனியாக வந்து ஒரு டேபிள் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். கிராஸ் லோடிங் அப்படின்னா ஒரிஜினல் ஃபேக்டர்லேருந்து மாறி இன்னொரு லோடிங்கில் வந்து இன்னொரு இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அதோட இம்பேக்ட் அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவி, அதாவது ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராக்டட் மஸ்ட் பி ஹையர் தென் அதர் கார்லேஷன். மற்ற கார்லேஷனோட ஏவி வந்து நம்ம டேபிளில் செக் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டியோட கைட்லைன்ஸ், அதாவது ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டோட அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு. அதோடைய கைட்லைன்ஸ் வந்து பார்க்கலாம். இன்கேஸ் வந்து HTMT ரேஷியோ வந்து பிட்வீன் பிராண்ட் லாயல்ட்டி ப்ரைஸ் ஃபேர்னஸ் ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இன்கேஸ் நமக்கு வரக்கூடிய அந்த இது ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் வந்து 0.94 அப்படின்னா ரெட் ஃப்ளாக். ஏன்னா 0.85 மேலே போனாலே டேஞ்சரு, 0.90 சம்வாட் ஓகே, அதுக்கு மேலே போயிடுச்சுனாலே அது வந்து மல்டிபோல் லீனியாரிட்டி ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஃபரெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போது லுக் அட் த கிராஸ் லோடிங். இன்கேஸ் வந்து ஒரிஜினல் ஃபேக்டரை தாண்டி இன்னொரு ஃபேக்டரில் வந்து லோடிங் வந்து வந்திருக்கு, இன்கேஸ் கொஸ்டினர் ஐட்டம் வந்து பிராண்ட் லாயல்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd கொஸ்டின் வந்து அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்காக. ஸோ
லோடிங் ஹைலி த ஃபேர் ஃப்ரைனஸ் பட் டெலிட் தட் த ஐட்டம்ஸ் ஆஃப் ரீரன். என்ன பண்ணிக்கணும், இப்போ இந்த இன்கேஸ் நம்மளுடைய லோடிங்கில் வந்து 0.94 வந்திருக்குன்னா எது கிராஸ் லோடிங்கில் அதிகமாக வந்திருக்கோ அந்த ஐட்டம்ஸ் வந்து டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி ரீரன் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்துடும். சப்போஸ் இந்த HTMT இஸ் ஸ்டில் ஹை, இன்னும் ஈவன் நம்ம ஒரு ஐட்டம்ஸை கொஸ்டினர் ஐட்டம்ஸை டெலிட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணாலும் அதிகமாக இருக்குது அப்படின்னா கான்செப்சுவலி டு சிமிலர். இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சிமிலராக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரே தீமி கீழே நம்ம கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா பிராண்ட் லாயல்ட்டி ப்ரைஸ் ஃபேர்னஸ் ஒன்றா சேர்த்து பிராண்ட் எவாலுவேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு தீமி கீழே கொண்டு வரதான் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு கிரைட்டீரியா பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்னல் லேக்கர்ஸ் கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது ஒவ்வொரு வேரியபிள்ஸும் கிரேட்டர் தென் தி ஹையஸ்ட் கார்லேஷன் எனி அதர் இன் கன்ஸ்ட்ரக்ட் இன் தி மாடல். மற்ற மாடல்ஸை விட இதில் வந்து அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பிராண்ட் இமேஜ் அண்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா செக் ஃபார் பிராண்ட் இமேஜ். சப்போஸ் பிராண்ட் இமேஜோட ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.820 அப்படின்னா அதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அதாவது வர்க்கமூலம் எடுக்கணும். அது வந்து அந்த ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.450 வந்து ஸ்டாண்டர்டு, அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். செக் ஃபார் ப்ரைஸஸ் சென்சிட்டிவிட்டி. இன்கேஸ் ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுப்போம், அதோட வேல்யூ வந்து 0.790 நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா அதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக 0.450 ஸ்டேட்டஸை விட, அதாவது அதோட ஸ்டாண்டர்ட் லிமிட்டை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதிகமாக இருந்தால் தான் அக்செப்டபிள் அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. இது வந்து ஒரு சிங்கிள் வேலிடிட்டி டெஸ்ட் கிடையாது, இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ரிமைனிங் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி, கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி, இதோடைய மொத்தமாக சொல்லக்கூடிய காம்பினேஷன் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. அதாவது நம்ம வேரியபிள்ஸ் தனித்தனியாக சொல்லக்கூடியது டிஸ்கிரிமினன்ட், கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி. கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி வந்து ஓவரால் வேரியபிள்ஸை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது. அதாவது நம்மளுடைய கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸோடைய காம்பினேஷன் இன்டகிரேஷன் எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆச்சிங் அம்பரெல்லா என்ஷூர் யுவர் ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலி மெஷர்ஸ் த தியரிட்டிக்கல் கான்செப்ட். அப்போ இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும் அதில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேரியபிள் ஸ்கேல்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் அம்பரெல்லா ஒரு இது வந்து விங்கு கீழே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடியது. இட் இஸ் மோஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் வேலிட் பிகாஸ் ஆஃப் த ப்ரூவ் யுவர் பஃபல். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி கரெக்டாக எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குதா சொல்லிட்டு. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டின்றது வந்து ஒரு சிங்கிள் செட்டு இது டெஸ்ட் கிடையாது. இது கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி, டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி ரெண்டுத்தையும் மொத்தமாக சேர்த்து அதிலிருந்து ஒரு ஹோல்சம் ஐடியாவை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. இது தனியாக அனாலிசிஸ் ஸ்டெப்ஸ் கிடையாது, நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி இருக்கக்கூடிய அனாலிசிஸில் வந்து இருக்கக்கூடியது அப்படியே ஸ்மார்ட் பிஎல்எஸில் இதை மொத்தமாக சேர்த்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட்டை நம்ம கன்வர்ஜென்ட் வேலிடிட்டிக்கு எடுக்கக்கூடிய ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன் கிரேட்டர் தென் 0.50 அதை நம்ம எடுத்துக்கணும். காம்போசிட் ரிலையபிலிட்டி, இன்டர்னல் கன்சிஸ்டன்சி அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அதாவது ரிலையபிலிட்டி நம்ம எடுப்போம். நம்ம ரிலையபிலிட்டி டெஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய காம்போசிட் ரிலையபிலிட்டி டெஸ்ட்டோடைய கேட்டகரிஸும் நம்ம இதில் எடுத்துக்கணும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் ரிலேபிலிட்டி டெஸ்ட்டுடைய RHC, RHO, E இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 0.70 மேலே வந்து இருக்கணும்னு அர்த்தம். HTMT ஹெட்ரோட்ரைட் மோனோட்ரைட் ரேஷியோ, அதாவது டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டிக்கானது லெஸ் தென் 0.85 கீழே இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேலிடிட்டி. கண்டென்ட் வேலிடிட்டியில் எதுவும் அனாலிசிஸ்லாம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் பேசிஸில் இருக்கக்கூடிய வேலிடிட்டி டெஸ்ட்டு. அதாவது கண்டென்ட் வேலிடிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு த எக்ஸ்டென்ட் விச் ஏ ரிசர்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட் அதிலிருந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகிறது அடிக்வேட்லி ரெப்ரசென்ட் த ஆல் ஃபேஸட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ட் பீயிங் மெஷர்ட். எல்லா கன்ஸ்ட்ரக்ட் ஆல்ரெடி டிஸ்கிரிமினன்ட்டு, கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி இந்த மாதிரி ரிலேபிலிட்டி எல்லாமே பண்ணது எல்லாமே கரெக்டு தானு செக் பண்ணிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் மெஷரிங் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து ஒரு வேரியபிள். யுவர் சர்வே ஷுட் இன்க்ளூட் ஐட்டம்ஸ் கவரிங் ஆர் ரெலவெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைக் ஈஸ் ஆஃப் யூஸ், ஸ்பீட், நம்ம என்னென்னலாம் எடுக்கிறோமோ அந்த மொத்த வேரியபிளும் அதுக்குள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தோம்னா நம்ம அனாலிசிஸில் ரன் பண்ண முடியாது, இது வந்து எக்ஸ்பர்ட் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க ஸ்கேல், அந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து குவாலிட்டேட்டிவ் ஜட்மெண்டல் பேஸ்டு, நோ அனாலிசிஸ். இட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் த மெயின் டேட்டா கலெக்ஷன். நம்ம மெயின் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யார் எக்ஸ்பர்ட்டோ அவங்ககிட்ட இருந்து
நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரேச்சர் ரிவ்யூ, ஐடென்டிஃபை த டொமைன். நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூவில் என்ன டொமைன் நம்ம பண்ண போகிறோம், அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டடியை வச்சுட்டு அதுக்கடுத்தது எக்ஸ்பர்ட் பேனல், அதாவது நம்ம டாக்டரல் கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்னு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து மினிமம் 3லேருந்து 10 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க வந்து ரேட்டிங் வந்து தருவாங்க. இந்த அனாலிசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுனா கண்டென்ட் வேலிடிட்டி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் தருவாங்க. அந்த ரேட்டிங்க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இதில் ரேட்டிங் எக்ஸ்பர்ட் ரேட் ஈச் ஐட்டம் பேஸ்ட் ஆன் தி ரெலவன்ஸ், எசென்ஷியல், யூஸ்ஃபுல் பட் நாட் எசென்ஷியல், நாட் நெசசரி, அதாவது முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தருவாங்க. இந்த ரேட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த குவான்டிஃபை ஆஃப் த எக்ஸ்பர்ட் அக்ரிமெண்ட் ரிசர்ச்சர்ஸ் யூஸ் டு பிரைமரி ஃபார்முலாஸ். அது யார் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா லாஷி 1975 அண்ட் லைன் அப்படின்றவங்க 1986 வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேலிடிட்டி ரேஷியோக்காக. இதில் நம்பர் ஆஃப் எக்ஸ்பர்ட் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து எவ்வளோ வந்து கண்டென்ட் வேலிடிட்டி ரேட்டிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து 5 எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட் வேலிடிட்டி ரேட்டிங் வந்து அவங்க 0.99% கொடுக்குறாங்கன்னா அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். 8 எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்கன்னா 0.75 கொடுத்தாலே அக்செப்டபிள் தான். 10 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா 0.62% வரைக்கும் நம்மளுக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓவரால் கண்டென்ட் வேலிடிட்டி இன்கேஸ் அதாவது மொத்தமாக ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக கொடுத்துருக்கிறது இல்லாமல் மொத்தமாக கொடுத்துருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ஓவரால் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 0.80 ஆர் ஹையர் அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நாட் அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் வேலிடிட்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் தான். இதில் வந்து நம்ம மேனுவல் சாஃப்ட்வேர் அனாலிசிஸில் பண்ண முடியாது. ஃபேஸ் வேலிடிட்டியோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ரியலாக நம்ம பார்ட்டிசிபென்ட் கிட்ட இருந்து நம்ம கொஸ்டினை கொடுக்கும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா, புரிஞ்சுக்கல அப்படின்னா ஈவன் தோ நம்மளுடைய கொஸ்டின் வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் அது வந்து ஃபெயில் ஆகிடும். அப்போ ரியாலிட்டிஸில் அது ஃபிக்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இதோடைய மோஸ்ட் பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேலிடிட்டி. இட் ஹேஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ், அதாவது ஒரிஜினலாக வந்து அந்த ஒரிஜினல் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்குறது. ஸோ டஸ் தி சர்வே ஆக்சுவலி லுக் லைக் இட் மெஷர்ஸ் வித் கிளைம்ஸ் டு மெஷர். ஒரிஜினலாக நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் அவங்களுக்கு ஃபிட் ஆகுதான் சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் லாயல்ட்டி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டினர் அபவுட் ஹவு மச் பர்சன் லைக்ஸ் பீஸா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா யூ சே சர்வே லேக் ஆஃப் ஃபேஸ் வேலிடிட்டி. இன்கேஸ் உங்களுக்கு அதில் வந்து ஃபேஸ் வேலிடிட்டினா அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா. இன்கேஸ் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களோட கொஸ்டினை ஈஸியாக அவங்களால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா இது வேலிடிட்டி அக்செப்டன்ஸ், இல்லைன்னா நாட் அக்செப்டன்ஸ் கேட்டகரிஸில் வந்துடும். இதுக்கும் செப்பரேட் அனாலிசிஸ் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஏ சானிட்டி செக். அதாவது என்னன்னா வெரி பிகினிங் ஃபார் யுவர் ரிசர்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் டஸ் இட் யூஸ்வலி a ஸ்மால் குரூப் ஆஃப் நான் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் டார்கெட் பாப்புலேஷன். நம்மளுக்கு வந்து எக்ஸ்பர்ட் பேனல் கிட்ட நம்ம செக் பண்ண மாட்டாங்க. நாம் யாரை வந்து ஸ்டடி பண்ண போகிறோமோ அந்த டார்கெட் பாப்புலேஷன் ரெஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கான ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒரு 5லேருந்து 10 பேர்கிட்ட வந்து அந்த கொஸ்டினை கேட்டு இது உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதா என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி செக்கிங் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபேஸ் வேலிடிட்டி. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷோ தெம் யுவர் சர்வே, டஸ் திஸ் லுக் கிளியர், இது வந்து பார்க்குறதுக்கு இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியுதா, டஸ் திஸ் கொஸ்டின்ஸ் சேம் ரிலேட் டு த டாபிக், கண்டிப்பாக உங்களுக்கு டாபிக் வந்து ரிலேட்டடாக இருக்கா, வேர்டிங்கில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ என்ஷூர் த சர்வே இஸ் ப்ரொஃபஷனல், கிளியர் அண்ட் ரெலவென்ட் டு த பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்போ கண்டிப்பாக வந்து அந்த பார்ட்டிசிபென்ட் ரெலவெண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு புரியணும், அதேமாரி அவங்களுக்கு கரெக்டாக வந்து அது ஃபிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி ஃபிட் ஆகலை அப்படின்னா ஃபேஸ் வேலிடிட்டி வந்து இன்வேலிட் ஆகிடும். த்ரெஷோல்ட் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சென்சஸ் கிளாரிட்டிக்காக கொடுக்குறது. இதில் பாஸ் ஃபெயில் மட்டும்தான் இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் அக்ரி த கொஸ்டின் ஆர் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெலவெண்ட். அவங்களால வந்து அதை கொஸ்டினை ஏற்றுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, அது சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா பாஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் ஆகிடுச்சுன்னா ஃபெயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், டிஸ்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். த்ரெஷோல்ட் லிமிட் கம்பேரிசன் வித் ஃபேஸ் வேலிடிட்டி, கண்டென்ட் வேலிடிட்டி ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா எவால்வேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேலிடிட்டியில் வந்து நான் எக்ஸ்பர்ட், வெறும் நம்ம ரியல் பார்ட்டிசிபென்ட்ஸு. கண்டென்ட் வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட் வந்து இருப்பாங்க. ரிகாரஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேலிடிட்டியில் பெரிய அளவில் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். கண்டென்ட் வேலிடிட்டியில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், ஏன்னா அவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட், அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அந்த ரேட்டிங் தான். ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அண்ட் அக்யூரசி, நம்மளோட கொஸ்டினர் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது செக் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேலிடிட்டி வந்து கம்ப்யூட்டர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த டாபிக். நம்ம டாபிக் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வேலிடிட்டி வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கன்வர்ஜென்ட் வேலிடிட்டி, டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி, இதோட இம்பாக்ட்லாம் எப்படி வந்து நம்ம ரன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அனாலிசிஸில் அப்படின்றத வந்து பார்ப்போம்.
ஸோ ஸ்மார்ட் பிஎல்எஸ் சாஃப்ட்வேரில் நான் ஆல்ரெடி ஸ்பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் வந்து ஃபைல் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே டேரெக்டாகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து எனேபிள் ஆயிருக்கு. நான் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் சிஎஸ்வி ஃபைலு. அது ஆல்ரெடி நான் வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணதுனால எனக்கு வந்து கிளியராக இருக்குது. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் திரும்பவும் இந்த வேலிடிட்டிக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செக் பண்ணிக்கிறேன். அப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ராக் பண்ணி எடுத்துப்போம். நான் வந்து பிராண்ட் லாயல்ட்டி அண்ட் பர்சூட் குவாலிட்டிஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து லேட்டன் வேரியபிள்ஸு ஜஸ்ட் வந்து அந்த லேட்டன் வேரியபிள்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, எம்டி ஸ்பேஸில் வந்து ஒரு கர்சரை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே வந்து ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆகும். இதில் நான் பிராண்ட் லாயல்ட்டி அப்படி சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஓகே கொடுத்த உடனே ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் ஆகும். அப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சூட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ட்ராக் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து கிளியராக ஃபிட் ஆகிடும். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ்குள்ளே நான் ஃபிட் பண்ண உடனே அதே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏரோ மார்க்கோட எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். அப்போ அதுக்கு வந்து கனெக்டர் இந்த ஏரோ மார்க் வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்துக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ராக் பண்ணி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன். இது நார்மலாக நம்ம ரன் பண்ணாலே இதில் வந்து காம்போ பேக்கில் எல்லா ரிசல்ட்டும் வந்துடும். பிஎல்எஸ்எம் அல்காரிதம்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கால்குலேட்டில். இதில் வந்து எல்லாமே அப்படியே ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் டிஃபால்ட்டாக. நம்ம வெறும் ஜஸ்ட் கீழே பாட்டமில் ஸ்டார்ட் கால்குலேஷன் கொடுத்தாலே அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ரிசல்ட்டோடைய இதுக்கு வந்து போயிடும். இதில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நிறைய ரிசல்ட் வரும். அதில் நமக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோடிங்கு, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேலிடிட்டி, டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி, இந்த வேலிடிட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, கன்வர்ஜன் வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. அதை நம்ம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லொக்கேட் பண்ணி நம்ம எடுக்கணும். இதில் வந்து மொத்தமாக வந்திருக்கும். இதில் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வரக்கூடிய இதில் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரைட்டீரியா அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதில் கன்ஸ்ட்ரக்டர்ல க்ரைட்டீரியா, குவாலிட்டி க்ரைட்டீரியா அப்படி சொல்லிட்டு இருக்கும். இந்த குவாலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குவாலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வரும். அதில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். இதில் வந்திருக்கக்கூடியதில் நம்ம என்ன வேலிடிட்டி இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். அதில் முக்கியமாக என்ன எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த கன்வர்ஜென்ட் வேலிடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு பார் இதை மட்டும் தான் நம்மளை எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் அந்த இது வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பார் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு வந்து அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவிஇ ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் வந்து கிரேட்டர் தென் 0.50 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ரிலையபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிரேட்டர் தென் 70 மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கிராஃபில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஷேடட் ஏரியா தான் கான்செப்ட். இந்த ஷேடட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.90 மேலேயே வந்து ரெண்டுமே வந்துருச்சு, பிராண்ட் லாயல்ட்டி, பர்சூட் குவாலிட்டி. அப்போ இந்த 0.50 மேலே போனாலே அக்செப்டன்ஸு. அப்போ இது வந்து ஹைலி அக்செப்டன்ஸ் கேட்டகரிஸில் நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் ரிலையபிலிட்டி இருக்கா அதை செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் வேலிடிட்டியில் வரக்கூடியது. நம்ம தனித்தனியாக தான் எடுப்போம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 0.70 மேலே இருந்தால் அக்செப்டபிள், பட் 0.90 மேலேயே போயிடுச்சுன்னு அர்த்தம். காம்போசிட் ரிலையபிலிட்டியில் RHOC இது வந்து ஏ பார்த்துட்டோம். சிலேயே அதே மாதிரி 0.90 மேலே க்ளோஸ் டு 1க்கு வந்துடுச்சு. அப்போ ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கன்வர்ஜென்ட் வேலிடிட்டியில் அவுட்டர் லோடிங் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் லோடிங்கோட மெயின் பர்பஸ் வந்து 0.70 மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து பாருங்கள் அவுட்டர் லோடிங், பிராண்ட் லாயல்ட்டி, பர்சூட் குவாலிட்டிஸில் 0.70 மேலே வந்திருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் டெஸ்ட் வந்து டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி. இதுலேயும் இந்த ஒரு தடவை ரன் பண்ணாலே அதில் ஆன்சர் வந்து வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா குவாலிட்டி க்ரைட்டீரியா ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த குவாலிட்டி க்ரைட்டீரியா ஆப்ஷன்ஸில் நம்ம HTMT எடுக்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி இருக்குது பாருங்கள் டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டியில் HTMT ரேஷியோ வந்து எடுக்க போகிறோம். 4 நல் லேக் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கடுத்தது கிராஸ் லோடிங் வந்து என்னென்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம எடுக்க போகிறோம்.
இது எல்லாத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். த்ரெஷோல்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா HTMT வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.85க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். HTMT மேட்ரிக்ஸில் வந்து என்னன்னு சொல்லிட்டு HTMT மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகாது. இதை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வந்திருக்கு. அப்போ இந்த பெர்சீவ்ட் குவாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபுளாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அதாவது HTMT வந்து 0.85 கீழே இருக்கணும். அப்போ பார்த்தோம்னா இது வந்து அன்ஃபேவரபுளாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபோர்னல் லேக்கர் கிரைட்டீரியன் வந்து நம்ம செக் பண்ணிப்போம். ஃபோர்னர் லேக்கன் கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 0.9090 சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆவரேஜ் வேரியன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கேட்டகரிஸ்ல இருந்து நம்ம அது என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது பேசிக் ஸ்டாண்டர்டை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிராண்ட் லாயல்ட்டி பர்சீவ்ட் குவாலிட்டிஸ்லாம் 0.90 அபவ்ல வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கம்மியாகும். அப்போ அது வந்து ஸ்டாண்டர்டை விட என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆவரேஜ் வேரியன்ஸ் எக்ஸ்ட்ராக்டடை விட நம்மளுடைய இந்த ஃபோர்னல் லேக்கர் கிரைட்டீரியன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேனுவலாக தான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல வந்து 0.90க்கு இது 0.91 ரேஞ்சில் இருந்திருக்கு ரெண்டுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.97 அதை விட ஸ்லைட்லி ஹையராக இருக்கிறதுனால அக்செப்டபிள் அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வேலிடிட்டி டெஸ்ட்டில் வந்து டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டி பார்த்துட்டோம். அடுத்த வேலிடிட்டி டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அனாலிசிஸ் கிடையாது. நம்ம காம்பினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினன்ட் கன்வர்ஜென்ட் வேலிடிட்டியோட காம்பினேஷன் மொத்தமாக சேர்த்து பார்க்கக்கூடியது தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்கு தான். அந்த ஏவி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏவி ஆவரேஜ் வேரியன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.50 இப்போ 90 வந்துருச்சு. HTMT வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 0.85 பட் பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு, அன்ஃபேவரபிள் ஆகிடுச்சு டிஸ்கிரிமினன்ட் வேலிடிட்டியில். காம்போசிட் ரிலையபிலிட்டி வந்திருக்கும் இன்டர்னல் கன்சிஸ்டன்சிக்காக அது 0.70க்கு மேலே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதே குவாலிட்டி கிரைட்டீரியாவில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் காம்போசிட் ரிலையபிலிட்டி வந்துருக்கு பார்த்தீங்களா, RHOA அதுக்கடுத்தது RHOC இதெல்லாம் வந்துருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0.70க்கு மேலே இருக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 0.90க்கு மேலேயே தான் ரெண்டுமே வந்துடுச்சு. அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரெண்டுமே அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு. இந்த கிராஃபில் பார்த்தாலே தெரியும் 0.90க்கு மேலே வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்டபிள் எடுத்துட்டோம். HMT மட்டும் அன்ஃபேவரபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிப்போம். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனில் வந்து HMTக்கு மட்டும் அன்ஃபேவரபிள் வந்திருக்கு, மற்றது எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி. அப்போ நீட்ஸ் டு சேஞ்ச். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா HMT அந்த டிஸ்கிரிமினேட் வேலிடிட்டியில் வந்து சேஞ்சஸ் மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ண முடியாது நம்ம சொல்லிட்டோம். கண்டென்ட் வேலிடிட்டி, ஃபேஸ் வேலிடிட்டிலாம் வந்து குவாலிட்டி பேஸ்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.